20 தமிழர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சமத்துவ மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் தலைவர் சரத்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஆந்திர அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழக கூலி தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக அமைதி காக்காமல் பிரதமர் மோடி உடனே தலையிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியாக ஆந்திர அரசு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தொடங்கும் வரை தொடர் போராட்டம் நடைபெறும் என்று சரத்குமார் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆந்திர அரசு உடனடியாக இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும், சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் வனத்துறை அமைச்சர், ஆந்திர அரசின் வனத்துறை அமைச்சர் தொடர்ந்து தமிழ் தொழிலாளர்கள் இங்கு வரும்போது நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் சொல்வது மேலும் வேதனை அளிக்கிறது. வருபவர்களை தடுக்கின்ற உரிமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், எதற்காக சுட்டு வீழ்த்துகிறோம் என்று சொல்லும் போது இரு மாநிலங்களுக்கு இடையே நல்லுறவுகள் நீடித்துக் கொண்டிருக்கும் போது தேவையில்லாமல் நாட்டிலே குழப்பத்தை விளைவிக்கும் செயலாக தான் அமையும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.